வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, உன்மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா என்று தவிர பாட்டு பலமா இருக்குது. யார் நீ? என்ன தெரியல? பாயா, என்ன நீ காலையில வருவே, இந்த நேரத்துல வந்திருக்கிற? நேரத்திலேயே போட்டா போல். தாயமா எங்க? தண்ணியில இருக்குது. என்னது? திணில இருக்குது. திண்ணில மீதி குடிச்சு தொலை. வெள்ளையும் ஜல்லையுமா உள்ள வந்த பண்ணா வந்த வேகத்திலே வெளியே போயிட்டான். குறி எடுக்க வந்தவன் என்னையா திட்டணும், முறைக்கணும்? ஒருவேளை கழுத காணாம போயிருக்குமோ? போய் தவிர எந்திரியா, எந்திரியா. என்னங்கடா அவ வந்து என்கிட்ட கழுதைய பத்தி கேக்குறீங்க? அவனுக்கு நான் கவுண்டர். கவுண்டரா? தாயமா வீட்டுக்கு தூரம்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. வண்டியை கட்டுறா. என்னடா இது? வண்டியை கட்டுன்றா, கவுண்டன்றா. தாயம்மா திண்ணில இல்ல, தூரத்துல இருக்கிறான்றா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறானே. அப்போ முத வந்தவன் கவுண்டனா, ரெண்டாவது வந்தவன் வண்ணா. அப்ப வண்ண கவுண்டன்னு சொல்லிட்டு போறானே. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பிட்டீங்களாடா? கவுண்டர் போயிட்டாரா? தாயே, வண்ணானும் போயிட்டா, கவுண்டரும் போயிட்டாரு. நல்லா ஏமாத்திட்டோம். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல? இதுல சிரமம் என்ன இருக்கு தாய்? உன் மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தாய். அதுக்காக எத்தனை சிரமம் வந்தாலும் நான் தாய்க்க தயாரா இருக்கிறேன் தாய். நீ போய் படு தாய். போ தாய். போய் மகா, அன்னைக்கு தண்ணியில கண்ட இருக்குன்னு என்ன ஏமாத்தினல, இன்னைக்கு மரியாதையா நடந்துவா. ஏய் ஏய், அங்க பாருடி பொண்ணுரங்கம். என்ன திருவிழாக்கு வரும்போது சட்டையை மட்டும் வரக்கூடாது? என்ன பானை தோப்பையை காமிச்சுக்கிட்டு? அழுக்காயிடும். ஐயோ, ரோலு சீக்கிரமா. ஏடி, பொங்கல் வச்சதோ ஆடுறதுக்கு மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சியா? 6 அண்டா கலக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் பத்தாது, சுண்ணாம்பையும் சேர்த்து கலக்கி வை. மக கூட வெளியே வரும்போது இப்படி தொப்பையை காமிச்சு வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எங்கடா உன் சட்டை? ஐயோ, அதை பாரு, தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்தான்னு சொல்லிதான் நான் சட்டையை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அது இல்லாம நான் சட்டையை போட்டா இந்த ஊரு பொண்ணுங்களா என்ன மத்தி கண்ட இடத்துல சோத்து கட்டி வச்சுட்டானுங்களே. ஏன்னா என்ன முடிச்சுட்டா? ஐயோ, வராங்க ரங்கு. கிட்ட வராத, சொம்போட கிட்ட வராத, கடிச்சுடுவேன். ஐயோ வராதுங்க. கிட்ட வந்தா சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கியா? நீ கட்டிக்க போற மாமா மேல தானே மஞ்சள் தண்ணி ஊத்தணும், ஏன் மேல ஊத்துற? சரியான கிறுக்கு டோலு.
ஆமை மேலதான் ஊத்தணும்னு இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க மேலயே ஊத்தலாம். என்னது? யாரும் மனசுக்கு பிடிச்சவன்? நான் என்ன உன் மனசுக்கு பிடிச்சவனா? ஆமா, இத்தனை நாளா நான் எதுக்கு உன் கூட ஒட்டி ஒட்டி பழகுறேன்? அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியாதா? போயா, உனக்கு கூத்த பத்தி தான் தெரியும், ஒரு பொண்ணோட மனசை பத்தி எதுவுமே தெரியாது. நீ என்ன நிஜமா சொல்ற? நிஜமா தாயா? அப்போ நீ என்ன 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 கட்டிக்க போறியா? உன்னை கட்டிக்கணும் தானே ஒட்டி ஒட்டி வர நீ எட்டி எட்டி போற. முறையா வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா நான் என்ன கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்ல போறேன். என்ன ரொம்ப கோபுரா? சரி, அது போட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி விரட்டி கிரட்டி என்ன மறக்க மாட்டியா? போயா. பொண்ணுரங்கத்துக்கு செல்வினா ரொம்ப இஷ்டமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பொண்ணு நேற்று திருவிழால என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துச்சு. நீ என்ன என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற? என்ன கட்டிக்க போறியான்னு விளையாட்டா கேட்டேன். அது பதினு ஆமான்னு சொல்லிருச்சு. ஐயோ, கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டங்க. அப்புறமா உட்கார்ந்து யோசிச்சேன், ஏண்டா ஒரு பொண்ணே உன்கிட்ட கட்டிக்கிறியான்னு கேக்குறப்ப நீ ஆம்பளை சும்மா இருக்கலாமான்னு தோணுச்சு. அதாங்க என் ஆத்தால அங்க பொண்ணு கேட்க அனுப்பலான்னு இருக்கேன். எங்க ஆத்தா கிட்ட துவைக்க ஒண்ணு கட்டிக்க ஒண்ணு ரெண்டே புடவை தாங்க இருக்கு. அதான் உங்ககிட்ட ஒரு புடவை கேட்கலான்னு. மத்தபடி மஞ்சள் புடவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுப்பா இருக்குங்க. முனியா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்ன மெதுவாப்பா, மல்ல மல்லப்பா மல்ல. ஏங்கண்ணு ஏன் இப்படி ஓடியார? அத்தா அத்தா, இத புடி. என்னது? இந்த புடவை கட்டிக்கிற இந்த மகமையில கூட்டிக்கிட்டு நேரம் வழியூருக்கு போற. எதுக்கு? இத்தனை நாள் நீ தானே எனக்கு பொண்ணு பார்த்த. ஆமா. ஒரு பையா பொண்ணு கொடுத்தானே? இல்ல. அவன் யாரவன்? அந்த வைக்க போறதுலையா? எங்க அண்ணாச்சி. அவன் தான் பால் திருடி வித்தானே. அவன் கிட்ட கேட்டுக்கு அவன் சோனி பொண்ணையே கொடுக்க மாட்டேன்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்காக போய் பொண்ணு பாக்குறேன். போறையா? பொண்ணு யாரு விட்டு பொண்ணு அத சொல்லு. அதான் அந்த வள்ளியூராம் பொண்ணு செல்வி. என்னது வள்ளியூராம் பொண்ணா? என்னடா சொல்ற? நான் சொல்லல, அவதான் என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னான். ஐயா, நெசமாத்தான் சொல்றியா? இது என்ன நடக்கிற காரியமா? அவங்க எப்பேற்பட்ட குடும்பம். நம்ம ஒருவேளை கஞ்சிக்கே கஷ்டப்படுறவங்க, அவங்க அதே கஞ்சியை சட்டைக்கு போட்டுக்கிட்டு வெறப்ப அலைகிறவங்க. அவங்களுக்கு நமக்கு ஒத்து வருமா ஐயா? ஏன் ஒத்து வராது? ஏன் ஒத்து வராதுன்னு அதா இப்ப நம்ம கிட்ட என்ன இல்லங்கிற? தங்குறதுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கு, பண்ண இருக்கு, பாய் இருக்கு, தலகாணி இருக்கு, படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், முன்னாடி இடம் இருக்கு, ஓடிக்கலாம், விளையாடிக்கலாம், பின்னாடி வாய்க்கா ஓடுது, குளிச்சுக்கலாம், கிழிச்சுக்கலாம், கும்பிடுறதுக்கு இந்த மாதிரி சாமி இருக்கு. அதா ஒரு பொண்ணு மனசுல ஆசை வந்துருச்சுன்னா காசு என்ன, பணம் என்ன? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். அத நல்ல காரியத்துக்காக போற, காளியாத்த மேல பாரத்தை போட்டு தைரியமா போ. என்னமோப்பா, நீ சொல்றேங்கிறதுக்காக நான் போறேன்.